நான் கித்தாரை எடுத்து இதை போல வாசிக்க முயற்சித்தால் நான் சுதந்திரமாக இருக்கிறேனா? ஆம், நான் இந்த கிருவியுடன் என்னதான் எனக்கு விருப்பமானதை எல்லாம் செய்கிறேன். ஆனால் கித்தார் அதற்காக வடிவமைக்கப்படவில்லை. இது ஒரு குறிப்பிட்ட முறையில வாசிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இல்லையா? அதே போல நான் இசையை பற்றி, என் ஸ்கேல்கள், கார்ட் அமைப்புகள் இவை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதை பற்றி நினைத்தால், நான் விரும்பியதை மட்டும் வாசிக்க முயற்சித்தால் அது மோசமாகவே ஒலிக்கும் இல்லையா? ஆனால் நான் சுதந்திரமாக இருக்கிறேனா? ஒரு வகையில ஆம். ஆனால் சார், உண்மையில கார்டுகளையும் அமைப்புகளையும் கற்றுக்கொண்டு அவற்றை சுற்றி வாசிக்க கற்றுக்கொள்வது நான் வாழ வேண்டிய வாழ்க்கையின் சுதந்திரத்திற்குள் என்னை அழைத்துச் செல்லுமா என்றால், நாம் வாழ வேண்டும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ள சுதந்திரம் நம்முடைய வரம்புகளை ஏற்காமல் வாழ்வது குழப்பத்திற்கே வழிவகுக்கும். ஆனால் கடவுள் நமக்காக வைத்துள்ள வரம்புகளை ஏற்றுக்கொள்வது அழகிற்கு வழிவகுக்கும். உண்மையில் வரம்புகள் உங்களுக்கு நல்லவை என்றால் என்ன? உங்கள் வரம்புகளையும் உங்கள் திறமைகளையும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் கடவுள் உங்களை உருவாக்கிய அழகை உங்களுக்கு தெளிவாக காட்ட உதவுவார் என்றால்